ம். சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்கு பார்க்க வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு சிஸ்ட் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தடவி பார்க்கணும்லாம் தேவையில்லை, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நேரம் என்ன ஆகும்னா ரொம்ப பெயின் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஊடால ஃபீவர்ஸ் வந்துச்சு லைட்டா. லெஃப்ட் சைடு பிரஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு. ஆமா, பெயின் இருந்துச்சு. அதோட அது வலிக்கிறத வச்சுட்டே எனக்கு வந்து ஃபீவர் நார்மலாவே நம்ம நார்மல் ஃபீவர் கிளைமேட் ஃபீவர் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு ஊடால. நான் நார்மல் ஃபீவர் தானேன்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிடுவேன், அதுவும் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஊடால ஒரு தடவை வந்து இப்போ உங்ககிட்ட பேசும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரஸ்ட்ல கட்டி வருது இதான் முதல் டைமா உங்களுக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க? எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்தது இல்ல. கட்டி வந்தது இல்ல. ஆமா, அது வந்து இப்ப எப்படின்னா போன வருஷம் ஏப்ரல்ல வந்துச்சு. அப்ப வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சு, வலி தாங்க முடியாம தான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் வந்தேன் நானு. ஒரு ஓரளா கேட்போம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதை ட்ரீட் பண்ண முடியுமா இல்ல சர்ஜரி தான் பண்ணணுமா? இதுக்கு டைரக்டா இங்க தான் எடுத்தீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி எதுவும் ஒப்பீனியன் எதுவும் வாங்கிருந்தீங்களா? வேற ஏதாச்சும் 2 இயர்ஸ்ல இருக்கா அவளுக்கு வந்து 1.5 இயர்ல வந்து நான் போய் கேட்டேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கு, என்னவா இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நீங்க ஃபீட் பண்ணனா பால் கட்டி தான் சுரப்பு இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க போய் பார்க்கவும் தான் லெஃப்ட் சைடு வந்து அதிகமாகவும் இந்த ரைட் சைடு வந்து கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, பெயின் இருந்துச்சு. அப்புறம் அந்த டேப்லெட் சாப்பிட சாப்பிட இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் இருக்காது, நல்ல பசிக்காது, எதுவுமே செய்யாது, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், ஒரு இரிட்டேஷனா இருக்கும், அலோன் பீப்புளாக தான் இருப்பேன், ஒரு மாதிரி தனிமையா இருந்துருவோமா, பிள்ளைங்களை தொடக்கூட விட மாட்டேன் நான், வலிக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெடிசன் சாப்பிட சாப்பிட எனக்கு நல்ல உங்க வாய்ஸே வெளியில வருது இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது உங்களுக்கு பேச முடியாது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப ஹெவியா இருக்கும், த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு, பேச முடியல, என்னால சவுண்டா பேச முடியாது. இப்ப வந்து எனக்கு நார்மல் அந்த இது வந்து. இப்போ நம்ம மெடிசன் வந்து எவ்வளவு நாள் எடுத்துட்டு இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது உங்களுக்கு சர்ஜரி இல்லாம இதை சரி பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இதுல இருக்கும்போது நம்மளும் போல்டா இருந்தவங்க தான், ஆனா அந்த நமக்குன்னு வரப்ப அதை வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அழுதுட்டேன் நானே, என்னாலேயே தாங்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி நம்ம இதுதானே, ஓரளவுக்கு நல்லா பேசுறாங்க, நம்ம கூடயே நல்லா ஏதாவது இது பண்றாங்க, சரி பண்ணிடலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நம்பிக்கையோட சாப்பிட்டுட்டே இருந்தேன். அடுத்து எவ்வளவு நாள்ல உங்களுக்கு இந்த பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆச்சு? எனக்கு கரெக்டா ஒரு 10 டேஸ்லயே குறைஞ்சிருச்சு. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு எப்போ நல்லா கிளியர் ஆச்சு? கரெக்டா 15 டேஸ் 12 டேஸே எனக்கு ரொம்ப நல்ல ஸ்பீச் வந்துருச்சு, மோஷன் ட்ரபிள் இருந்துச்சு. ஆக்சுவலா நீங்க வந்து படுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? படுக்கையில எனக்கு ஏதோ ஒரு மாதிரி. ஆமா, முதுகு எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும், போன் அதிகமா இருக்கும். இப்ப படுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க, படுக்க முடியாது, குப்புற படுக்க முடியாது, நேர படுத்திருந்தாலும் இந்த பக்கமும் திரும்ப முடியாது, லெஃப்ட்லயும் திரும்ப முடியாது, ரைட்லயும் திரும்ப முடியாது, மோஷன் ட்ரபிள் இருந்துச்சு, பசிக்காது, தூக்கமே இல்ல மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாமே எனக்கு நார்மலா இருந்துச்சு, கண்டினியூட்டி இல்லாதனால இப்ப திரும்பியும் நம்மளுக்கு நீங்க வெயிட் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கீங்க தெரியுது. ஆமா, நல்லாவே குறைஞ்சிட்டேன். அப்ப மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு நல்ல ஒரு புதுசா ஏதோ இதான மாதிரி உடம்பே இதான மாதிரியே இருந்துச்சு, நல்ல ரெக்கவரி. உங்களோட பழைய ரிப்போர்ட்ல வந்து 17x16 இருந்துச்சு. இப்போ 3 months மெடிசன் எடுத்ததுல லெஃப்ட் சைடு உள்ளது வந்து 1.3. எல்லா சைடும் இவ்வளோ குறையும் நினைச்சீங்களா? அப்படி நான் நினைக்கவே இல்லை. நம்ம வந்து எஃபர்ட் நான் போட்டிருக்கேன்னா இல்ல அந்த மெடிசனோட இதா என்னன்னு தெரியல, அதிகமான உங்களோட அந்த இதுதான் எடுத்துட்டீங்களா, என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இந்த அளவுக்கு கேக்குறத வந்து உங்ககிட்டதான் நான் பாத்திருக்கேன். வெளியில வேற டாக்டர்ஸ் நான் அவளை பார்க்கல. ஒண்ணும் பண்ணாது சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இல்ல என்ன மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன சாப்பாடு இந்த மாதிரி இந்த டயத்துல சாப்பிடுங்கன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான். அதனால 17 ஏன்னா இது வந்து நீங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களே, அது கேன்சர் கட்டியா மாறுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா அது இருந்துச்சு, அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சு. இப்ப வந்து ரிப்போர்ட் பார்த்ததும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இவ்வளவு குறைஞ்சது? எனக்கு நம்பவே முடியல, இவ்வளவு சீக்கிரம் குறைஞ்சது வந்து நம்ப முடியல.
இன்னமும் இன்னும் வந்து ரைட் சைட்ல மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆமா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டா மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 3 months கண்டினியூ பண்ணாலே நார்மல் ஆயிடும். நல்ல சுறுசுறுப்பா இருந்துச்சு, நல்லா சுறுசுறுப்பா. நம்ம பிள்ளைங்கள்ட்ட எரிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, கோவப்பட்டு நல்ல பொண்ணு தானே, நல்லா தானே இருந்தேன். இப்ப ஆனா இந்த இது பெயின் எதுவுமே உங்களுக்கு இப்ப எதுவுமே இல்ல இல்லையா? அந்த மாதிரி எந்த பெயின் த்ரோட் உங்களுக்கு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆச்சா வாய்ஸ் எதுவும்? அதுக்கப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்ப கூட நீங்க நார்மலா தான் இருக்கேன். ஆனா லைட்டா அந்த இதோட இது பெயின் மட்டும் அப்பப்ப இருக்கு. குரல் பெயின்னா அந்த பெயின் இருக்காது. இது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி கனமா இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அந்த பெயின் இருக்காது. எனக்கு ஸ்டொமக்கும் வலிக்கும், எல்லாமே பெயினா இருக்கும், சாப்பிடவும் முடியாது, வாமிட்டேஷன் வரும். காலையில எந்திரிச்சோன்னு நம்மளுக்கு இந்த பிரஷ் பண்ணும்போது வாமிட்டேஷன் வரும். அதெல்லாம் இப்ப எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு ஊடால இருந்த அந்த ஊடால எதனால அப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த வீசிங் ட்ரபிள் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் சளி மாதிரி, அலர்ஜி நிறைய இருந்துச்சு. அது கூட அதுல சரியாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு இதுக்கு பார்க்க வந்து பல வியாதிகள் நல்லா சரியாச்சு. என்னோட திரும்பி வந்து என்னோட கலரே எனக்கு ஓரளவுக்கு திரும்பி வர கண்டிப்பா. ஏன்னா உங்க ஃபேஸ் ஃபேர் ஆயிடுச்சு. நானே கொஞ்சம் ஃபேர் ஆயிட்டே, ஹேர்லாம் வந்து ரீக்ரோத் ஆரம்பிச்சிருச்சு. நானே இப்ப மறுபடியும் ஆக்சுவலா இப்பதான் உங்க வாய்ஸ் உங்க ஸ்பீச் எல்லாமே தெளிவா இருக்கு. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே இருந்தீங்க. கன்ஃபியூஷனே எவ்வளவுதான் நம்ம போல்டா இருந்தாலும் ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி ஆயிருவோன்றது எனக்கு அதுலதான் தெரிஞ்சிச்சு. சரி, இவ்வளவு சரியாயிடுச்சு இல்லையா? ஆமா, ரொம்ப ஹாப்பி தான். இப்ப ஃபேமிலியே ஹாப்பி தான். ஆமா, ஏன்னா எல்லாரும் பயத்திலே இருந்தாங்க. இது இவ்வளவு சிவியரா கட்டி பெருசா இருக்கே, இது ஆயுர்வேதா மெடிசன்ல சரி பண்ண முடியுமா இல்ல ஆபரேஷன் தான்? எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஆயுர்வேதா வந்து மெதுவாதான் சரியாகும், நீங்க ஆபரேட் பண்ணுங்க, போய் நார்மல் டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க, இதெல்லாம் சரியாகாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு வைராக்கியம், சரி நம்ம இத சரி பண்ணிடுவோம். அவங்களே வந்து இந்தியன் மெடிசன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அது எனக்கு நார்மலாவே இருந்தே அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என் பிள்ளைங்களுக்குமே அதுதான் கஷாயம் போட்டு குடுக்குறது, அதுதானே தவிர ரொம்ப டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் நான் போறது கிடையாது. ஆயுர்வேத ரீதியா என்னென்ன இருக்கோ, சித்தா ரீதியா என்னென்ன இருக்கோ, பொடி தூதுவளை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு பிள்ளைங்களுக்குமே. அதனால எனக்கு இதுல சாப்பிடறதுனால ஹாப்பி. எல்லாரும் சொன்னதை நம்ம இது பண்ணிட்டோம். ரெண்டாவது நம்ம ரிலேட்டிவ் சைடுல இருந்து எல்லாருமே நம்மள மென்டலி நம்மள பிரஷர் பண்றது, ரொம்பவே பிரஷர். இது சரியாகாது, நீ வந்து அலோபதி மெடிசன் எடுத்துக்கோ, இது வந்து இதாகாதுன்னு சொன்ன டயத்துல எனக்கு பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்றாங்க, 15 daysல சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு வந்து என்னோட சுய இதுவா வந்து 12 daysல எனக்கு நல்ல கியூரு. என்னால சுத்தமா பேசவே முடியல. எனக்கு அதுதான் ஆச்சரியம். நல்ல ஒரு மாதிரி சுரக்கிற இது வந்து எச்சி வந்து வேக வேகமா சுரக்க ஆரம்பிக்கும். தண்ணியே குடிக்க மாட்டேன், தண்ணி குடிக்கிற அந்த இது வந்துருச்சு எனக்கு. நீங்க வந்து போன்லயே கூட சொன்னீங்க இல்லையா, ரிலேட்டிவ்ஸே வந்து என் ரிப்போர்ட் பார்த்துட்டு பயந்து கேக்குறாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா அதுக்கு இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு அந்த ரிசல்ட் பார்க்கல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட கலரே வந்து எனக்கு என்னைய பார்த்து எனக்கே வித்தியாசம் ஆயிடுச்சு. நம்ம தான் அப்படி இருக்கோமா அப்படின்னு. ஹேர் எல்லாம் ஃபுல்லா ஃபால் ஆயிருச்சு. இப்ப நல்ல க்ரோத் ஆகி நல்ல இடுப்பு கீழே இருந்துச்சு. நான் தான் இப்ப கட் பண்ணி சரி நம்ம மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எப்படி growth ஆகுதுன்றதுக்காக நானா தான் செல்ஃபா தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம் தானே. உங்க வீட்ல எல்லாரும் செம ஹாப்பி. இதே மாதிரி வந்து இயற்கையாவே ஆயுர்வேதிக் மெடிசன்லயே கட்டியை வந்து நம்ம சரி பண்ண முடியும். மார்பக கட்டியா இருக்கட்டும் இல்ல கர்ப்ப எந்த ஒரு இதுக்குமே நம்ம ஆப்ரேஷன் தவிர்க்க முடியல அப்படின்னா அதை ஆப்ரேஷன் பண்ணணும் தான். சரி பண்ண முடியக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஆப்ரேஷன் போகணும்ன்ற தேவை இல்லை. இயற்கையாவே நம்ம வந்து இதை சரி பண்ணிக்கலாம். என்னன்னே நான் கொடுத்ததை விட நீங்க நம்பி எடுத்ததுதான் இதுல இன்னும் நிறைய இருக்கு. நான் என்னதான் சொன்னாலும் நீங்க நம்பிக்கை இல்லாம அதை ஸ்டாப் பண்ணியிருந்தா அது ஆப்ரேஷன் பண்ற மாதிரிதான் போயிருந்திருக்கும். பட் நீங்க பண்ணாலும் இந்த கட்டி திருப்பி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ சர்ஜரி வந்து இதோட எண்டு கிடையாது. பட் ஆனா நீங்க இன்னும் உணவு பழக்கங்கள் இதெல்லாம் செய்யல, இந்த இதுவும் உள்ளதும் நம்ம எனக்கு அப்படி பழக்கம் ஆயிருச்சு. இப்பவுமே எனக்கு வந்து ஃபுட் வந்து நம்ம கரெக்டா காலையில எத்தனை மணிக்கு எடுக்கணும், இவ்வளவுதான் எடுக்கணும், அது மாதிரி ரைஸ் இவ்வளவுதான் எடுக்கணும், அந்த பழக்கம் வந்ததுனால இப்ப எனக்கு உடம்பு ஓரளவுக்கு மெயின்டைன். எல்லாருமே கேட்பாங்க, என்ன மறுபடியும் மெலிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சாப்பிடுற, எதனால இப்படி இருக்குன்னு எல்லாருமே என்னை கேட்கறாங்க. ஃபேஸ் உங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கு. இதை விட உங்க ஃபேஸ் இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. சோ இன்னும் கண்டினியூ பண்ணல நம்ம என்னோட மறுபடியும் என்னோட போல்ட்னஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. எனக்கு ஒரு இது வந்துருச்சு. நான் எப்பவுமே எதுக்குமே அழுக மாட்டேங்க. நான் சின்ன பிள்ளைல இருந்தே எங்க அம்மா சொல்லுவாங்க, யாரு எதுக்குனாலும் நீ கலங்க மாட்டியான்னு கேட்பாங்க. நான் அதுக்காகவே தான் அந்த மாதிரி படிப்புகளுமே அந்த மாதிரிதான் ரீதியா புக்கு எல்லாமே அப்படிதான் படிப்பேன்.
நம்மளுக்கும் பிள்ளைங்க இருக்குல்ல, அதனால எனக்கு வந்து ஒரு இது வைராக்கியமா சாப்பிட்டுருவோம் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு நீங்க வந்த அன்னைக்குமே அத சொல்லிதான் அழுதீங்க, என் குழந்தைங்களுக்காகவாச்சும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சாப்பிட்டேன். இப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எப்பவுமே கடவுள் வந்து ஒருத்தனாலதான் நமக்கு வருவாருன்றது இதுல எனக்கு எப்பவுமே கடவுளோட அருள் இருக்கவங்க கண்டிப்பா இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இல்ல, கடவுள்ன்றவர் வந்து நேரடியா காட்ட மாட்டாரு, ஒரு மனித ரூபலதான் காட்டுவாங்கன்றத நான் நிறைய இதுல படிச்சிருக்கேன். அது வந்து எப்படி சொல்றது இல்ல, என்னோட வயசு சின்ன பிள்ளைனால நீங்க அப்படி இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். கண்டிப்பா நீங்க அதுக்குதான் வந்து நம்ம என்னதான் நீங்க நான் சொன்னாலுமே நீங்க அதை எஃபர்ட் எடுத்ததுதான் இதுல பெரிய பார்ட்டே அதான். நான் சொல்லி கொடுத்துறேன், பட் ஆனா நீங்க டெய்லியும் எடுக்கணும். இன்னுமே வந்து நான் என்னென்ன ஐட்டம் பொரிக்கிறது அந்த மாதிரி உள்ளதை நான் எடுத்துக்கவே மாட்டேன். நான் அந்த ஒரு இது வந்து சரி நம்ம திரும்பி வந்துருமோ அப்படின்ற ஒரு இதுல வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ நீங்க மென்டலியும் ஸ்ட்ரெஸ் ஆகலையா? ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு கிடையாது, எல்லாம் ஃப்ரீயா எடுத்துக்கிறது எதுனாலும். அப்படியா இதானே இப்போ ஒருவேளை நான் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் அடுத்து என்ன பண்றது? எனக்கு ரொம்பவே ஃபியரா தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலி லெவல்ல பார்க்கும்போது கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு இப்ப ஃபேமிலி லெவல்லயே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப இதா இருப்பேன். இப்ப கான்பிடென்டா இருக்கு. சரி இதுதானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கோவப்படுவேன், இப்ப அடுத்தவங்க கோவப்பட்டாலும் சரி சரி இதானே அப்படின்ற அளவுக்கு எனக்கு உடம்பே முதல் சரியாயிருச்சு, மனநலமலையும் எனக்கு சரியாயிருச்சு. அதான் எனக்கும் வேணும். நீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரை ஆபரேஷன் பண்ணாம இதே மூலியமா கம்மியான அளவுல இருந்தா அது ஆயுர்வேதிக் மெடிசன்ல நம்மளால சரி பண்ண முடியும். தேங்க்ஸ். தேங்க்யூ.